என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பேச்சுலர் சமையல் தான். ரேஷன் அரிசியில் பிரியாணி பண்ண போகிறோம். ஏன்னா பேச்சுலருக்கு அதான் ஈஸி. இதனுடைய முதல் ரூல் என்னென்னா, பசியாக இருக்கும்போது தான் இந்த சமையல் பண்ணணும். ஏன்னா மற்றபடி பண்ணினா நம்ம நல்லா பர்ஃபெக்டாக பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இது ஃபஸ்ட் ரூல் நான் குக்கரை வச்சுட்டோம். அப்புறம் நம்ம ஊட்டியில் இருக்கிறனால நம்முடைய எண்ணெயோடைய கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குது. இதை சற்று அப்படியே அதே ஆவியில் வச்சு உருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்மளோட உள்ளியை கொஞ்சம் பெரிய உள்ளியை கொஞ்சம் வெட்டியும். கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே நம்மளுடைய வாங்கி வச்சுருக்க சிக்கனை எடுத்து உள்ளாடி போடும். அப்படியே நம்மளுடைய சிக்கனை கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்து போடுவோம். ஏன்னா ஆல்ரெடி செத்த கோழிலேயே திரும்ப இருக்கக்கூடிய பாக்டீரியாவை நம்ம திரும்ப கொள்ள போகிறோம், அதுக்காக போடுவோம். எண்ணெய் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. இல்லை நம்ம தேங்காய் எண்ணெய் தான் வீட்டிலேருந்தே கொண்டு வந்து, அதனால் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய கிராம்பு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம இந்த பட்டை கிராம்பு எல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுத்ததாக நம்மளுடைய உள்ளி ஐட்டம்ஸை போடுவோம். அப்படியே நம்ம பெரிய உள்ளி எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிண்டிகிட்ருப்போம். இன்னும் நமக்கு வேலைகள் நிறைய இருக்குது. ஏன்னா இனி தான் இந்த பூண்டு இதெல்லாமே இனி தான் உடைக்கணும், தக்காளி எல்லாமே. நம்மளுடைய பேச்சஸ் அதனால் இது குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் தான் நம்ம இன்னும் வேலையை செய்வோம். ப்ரொஃபஷ்னல் குக்கிங் மாதிரி நம்ம எதுவுமே ஃபஸ்ட்டே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதில்ல. இனி தான் ஒன்று ஒன்றா எடுப்போம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாம் ஒரே ரூல் தான், பசிக்கும் போது மட்டும்தான் இது நீங்கள் பண்ணணும். ஏன்னா மற்றபடி பண்ணால் இது இதாகாது. இதுமாரி உப்பு தண்ணி தான் வச்சுருக்கோம், அதனால் உப்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம். இதுமாரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா மறந்துடுவோம், எல்லாம் சமைச்சு முடிஞ்ச பிறகு தான் ஞாபகம் வரும். இதை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே நம்மளுடைய கொத்தமல்லி கீரையும் புதினாவையும் போடுவோம். பறிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அதனால் சும்மா தண்டோட போட வேண்டியதான். நம்ம பார்த்த நார்மல் சிக்கன் பிரியாணியில் வீடியோவில் அவங்க இந்த இதான் போட்டிருக்காங்க, பூவே போட்டிருக்காங்க. அதை நம்மளும் போட்டு இன்னும் கொஞ்சம் போட்டு கட்டுவோம். நம்மளுடைய சிக்கன் மசாலாவை போடுவோம். இப்போ தாங்க கண்டுபிடிச்சேன், பச்சை மிளகு வாங்க மறந்து போச்சு. அதனால் அதுக்கு பதிலாக நம்ம நார்மல் மிளகு பொடியும் கொஞ்சம் பெப்பர் பொடியுமா போட்டு அதை நம்ம மேனேஜ் பண்ணலாம். கொஞ்சம் மல்லி பொடியும் போடலாம். அடுத்ததாக தாங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக தான் நம்மளுடைய மெயின் டிஷ்ஷை போட போகிறோம். சிக்கன் கிட்டத்தட்ட 1/2 கிலோக்கு மேலே எடுத்து வச்சுருக்கோம். அத்தனை சிக்கனையும் போடுவோம். தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி இருக்கிறதா இன்னொரு யூடியூப் வீடியோவில் சொன்னாங்க. அதனால் நம்ம கழுவி வச்ச தண்ணியில் அப்படியே போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா கிண்டுறோம். நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு கிண்டி ஒரு 10 மினிட்ஸ் நார்மலாக ஒரு சாதாரண மூடி வச்சு மூடி அந்த மசாலா எல்லாம் பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படி நார்மல் பாத்திரத்தை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. லைட்டாக கூட்டி வச்சுட்டு அப்படியே இருந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இன்னும் நம்மளுடைய மெயின் டிஷ் இருக்குது. இன்னும் நம்ம அரிசி கழுவி வைக்கணும். அரிசி கழுவி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி அடியில் எதுவும் பிடிக்காத மாதிரிக்கு கிண்டி விடுங்க. அது ஆட்டோமேட்டிக்கலாக அந்த அதுவே தண்ணி ஊறி இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து நார்மல் வெப்பத்தில் அதை வேக வைக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே வேக வைக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஒரு 2 கப் அரிசி எடுத்து போடும். இந்த கப்புக்கு 2 கப் அரிசி, ஏன்னா 1/2 கிலோ இதுக்கு அவ்வளோதான் நம்மளால் போட முடியும். போட்டு கழுவி ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே நார்மலாக முடிச்சுன்னா அதுவே அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் ஊறி இந்த மாதிரி ஆகியிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்றதான் நம்மளுடைய சமையலுடைய ஒரு அட்டகாசம். பேச்சுலர்ஸோடது கண்டிப்பாக ரூபா இருக்காது. பிரியாணி அரிசி பாஸ்மதியெல்லாம் வாங்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ஒரு கட்டத்தில் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அப்படியே நம்மளுடைய ரேஷன் அரிசி. கழுவி வச்சுருக்கக்கூடிய ரேஷன் அரிசியை அப்படியே உள்ளே போட்டுற வேண்டியதான். கிட்டத்தட்ட 2 கப் அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும். ஏன்னா பாஸ்மதி எல்லாமே பிரியாணி கூட கரெக்டாக இதாகிடும். ஆனால் வேகாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, கல் மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அழுகிற ஸ்டேஜ் இல்லை, கொஞ்சம் ரொம்ப வேகிற மாதிரி இந்த ரேஷன் அரிசி நம்ம போடணும். அப்போ தான் அது பிரியாணி மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே ரைஸை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே லோ ஃப்ளேமில் இருந்துட்டு அப்படியே ஹை ஃப்ளேம் இதுக்கு மாறியாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே குக்கர் மூடியை ஒரு 5 விசில் விட்டுறலாங்க. இன்னொன்று என்ன பண்ணணும், நேச்சுரலாக சேருங்க. நான் என்ன தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் நேச்சுரலாக இருக்கக்கூடிய பூண்டும் இஞ்சியும் தனியாக கொஞ்சம் போட்டிருக்க தான் செய்கிறேன். அதே மாதிரி மஞ்சள் பொடி இதெல்லாமே நம்ம போட்டிருக்கோம். எல்லாம் வீடியோவில் எல்லாத்தையும் இந்த கேப்பில் போட்டுருவோம். இனி மூடி கொஞ்சம் நேரம் வச்சிடும். அப்படி அது ரெடி ஆகிட்டு நேரத்தில்
கொஞ்சம் புதினா வச்சு நம்ம வந்து மின்ட் லெமன் பண்ணலாம். ஏன்னா எப்படி இந்த புதினா இனி வேஸ்ட்டு தான், இதுக்கு மேலே நம்ம பண்ண மாட்டோம். எப்படி இந்த ரைஸ் ஒரு 2 நாள் ஓடும், அதை வச்சு அப்படியே சமாளிச்சிடலாம். அதனால் இது வேஸ்ட்டு தான், அதை வச்சு ஒரு மின்ட் லெமன் பண்ணிடுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில், அதுக்கப்புறம் 2 பெரிய இஞ்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு லெமனையும் பிழிஞ்சு ஊற்றிடுவோம். இப்படிதான் நம்மளுடைய மின்ட் லெமன் செய்ய போகிறோம். நீங்கள் அப்படியே போட்டு அடித்து லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் சுகரு இல்லாட்டி தேன் இருந்ததுன்னா தேன், நான் தேன் சேர்க்கலான்னு இருக்கேன். விசில் வந்து ஊற்றி ஒரு 6-7 விசில் வச்சுட்டு அதுக்குள்ளாடி நம்ம அந்த ஜூஸை வந்து பண்ணிக்கலாம். நம்மளோட மின்ட் லெமனும் ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே அந்த இயற்கை கூட அதை அப்படியே குடிக்கலாம். குடிச்சிட்டு எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய பிரியாணி என்ன ஆகும்னு தெரியாது, இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதை குடிச்சிட்டு இதை குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, நல்லா டைஜஸ்ட் ஆகும். அதனால தான் இனி பிரியாணி ரெடி ஆனவொன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் அப்படியே இந்த இதில் குடிக்கிறோம். அப்படியே ஹோம் டூரை நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அது லிங்க்கு கொடுக்குற மேலே அதையும் அப்படியே பார்த்துக்கலாம். நம்மளோட ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி நம்மளோட பிரியாணி வந்துருச்சு. நல்லா இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. இதே மாதிரி பேச்சுலர்ஸ் எல்லோரும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.